காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைமை இருளாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வழியே இல்லாதபடி உங்க வாழ்க்கை அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கை மனிதரால் கைவிடப்பட்ட நிலைமையிலே, தூசிக்கப்பட்ட நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையிலே, வழிகள் இன்றி நீங்கள் இருளான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற ஒரு நபராயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு முடிவை நான் தரப்போகிறேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே, நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற காரியங்களிலே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களிலே, நீங்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே நான் உங்களுக்கு நல்ல முடிவை தரப்போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய நெருக்கத்திற்கு, நிந்தனைக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு ஒரு முடிவை கட்டளையிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிற நாள். இந்த நாள் உங்க நிலைமை மாறுகிற நாள். இந்த நாள் உங்க வாழ்க்கையிலே தேவன் இடைபடுகிற நாள். உங்களோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிற நேரம் இது. இந்த நேரத்திலே உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு முடிவை தந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் ஒருவரே நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் ஒருவரே நல்ல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் ஒருவரே உங்களை வாழ வைப்பார். எதை நினைத்தும் கலங்காதீங்கள். எந்த காரியத்தை நினைத்தும் சோர்ந்து போகாதீங்கள். முடிவை தருகிற தேவன் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு நல்ல முடிவை தந்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்து உங்களை வாழ வைப்பார். உங்களை உயர்த்துவார். உங்களை நல்ல நிலைமையிலே கர்த்தர் வைப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அவிசுவாச வார்த்தைகள் இருக்கலாம். நான் ஜெபித்தேனே, எனக்கு பதில் வரவில்லை. நான் ஆண்டவரை தேடினேனே, எனக்கு எல்லாவற்றிலும் பிரச்சனை தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது. முடிவே இல்லை, நான் குழம்பி போய் இருக்கிறேன், என்னால முடிவெடுக்க முடியல. நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முடிவை கொடுத்து ஆண்டவரை சந்தோஷமான காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ண போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.